ஒரு நதி நம்முடைய மாநிலத்திலே உருவாகி நம்முடைய மக்களுக்கே பயன்பட்டு குடிநீராகவும் அது நம்முடைய விவசாயமாகவும் பயன்பட்டு மீதம் கடலில் போய் கலக்கிற அந்த நதியை பெப்சிகோ, மிராண்டா என்ற பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்கள் உரிந்து ஒரு நாளைக்கு பல மில்லியன் கோடி லிட்டர் தண்ணீரை உலகம் முழுவதும் விற்பனை பொருளாக மாற்றினான். அவன் அமெரிக்கா நிறுவனம் வந்து கங்கை கொண்டான்ல அந்த நம்முடைய தாமிரபரணி தண்ணீரை உரியறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இயற்கை கொடுத்த கொடை நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை, அதை அடிமடியே அறுத்தான் அமெரிக்கா நிறுவனங்கள். அவன் என்ன செஞ்சான், ராட்சச போரை கொண்டு வந்து அந்த ஆற்றுல போட்டான். வர்ற தண்ணியை அப்படியே பைப் போட்டு உறிஞ்சி உலகம் முழுவதும் பெப்சி பல மில்லியன் கோடி லிட்டரை அவன் விற்பனை செஞ்சான் தண்ணியாகவும். அக்வாஃபினா, கிண்லே, இது எல்லாம் மெயின் ப்ராடக்ட் இங்கே தான் உற்பத்தி ஆச்சு. இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீரியமாக லெட்டர் பேர்டு வச்சுக்கிட்டு கட்சி பதிவு பண்ணி நடத்துகிற கட்சி மட்டும் 156 கட்சி. இது இல்லாத பதிவு செய்யப்பட்ட இயக்கம் அது இதுன்னு பார்த்தா அது ஒரு 1000 இருக்கும். ஆனால் இந்த 156 அரசியல் கட்சிகளில் ஒரு கட்சிகள் கூட நம்முடைய மண்ணிலே தொடங்கி நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை நம்முடைய தாய் மடியிலேயே அமெரிக்கா நிறுவனம் தண்ணீர் உறிஞ்சி எடுத்து விற்பனை செய்வதை தட்டி கேட்க எந்த அரசியல் கட்சிகளும் துணியவில்லை. காரணம், அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த முதலாளியிடம் சென்று தேர்தலுக்கு நன்கொடை வாங்கினான். இதுவரையில் 14 ஆண்டு காலம் எந்த கார்ப்பரேட் முதலாளியிடம் சென்று படியேறி ₹1 கூட நிதி பெறாமல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி.